சிறுதுளி பெருவெள்ளம் மழைநீரை சேமிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பாருங்கள், சில்லி சிக்கன் தான் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து சூப்பராக இருக்குது. இந்த மசாலா வந்து நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். செஞ்சு பார்த்தேன், ஆனால் சூப்பராக இருந்துச்சு. அதை அப்படியே உங்களுக்கும் பகிர்ந்துக்கலாம்ட்டு போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். இது வந்து சிக்கன் வந்து நல்லா கழுகிட்டு உப்பெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக 4-5 தண்ணியில் நல்லா கழுகிட்டு, அதுக்கு பார்த்தீங்கன்னா மிளகு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூனு, கலருக்காக காஷ்மீரி சில்லி 1/2 டீஸ்பூன் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது கூடவே உப்பு கொஞ்சமாக எலுமிச்சம்பழத்தில் பாதி அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இது கூடவே நம்ம வந்து கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மேக்னேட் ஆகிறதுக்காக வச்சுக்கலாம். இது நல்லா ஊறட்டும். இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வேறு ஒரு மசாலா வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மசாலா வந்து இது கூடவே மசாலா அரைச்சி சேர்க்குறது வந்து மிளகு தூள் வந்து 1 டீஸ்பூனு, சோம்பு வந்து 1 டீஸ்பூனு, இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கறிவேப்பிலை, இதெல்லாமே வச்சு நம்ம வந்து அம்மியில் அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அது கூட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலா அரைச்சி எடுத்துட்டு சிக்கனில் இந்த மசாலையெல்லாம் போட்டு அது கூட கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூனு, அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ வந்து லெக் பீஸை நம்ம ஃபஸ்ட்டில் வேக வச்சுட்டோம். மசால் பாருங்கள், நல்லா பரட்டி வச்சுருக்கு, நல்லா ஊறி இருக்குது. மசால் பார்த்திங்கன்னா சூப்பரான வாசனை, சூப்பர் டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த லெக் பீஸ் எடுக்கும்போது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வந்து கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பாக்கி இருக்க பீஸெல்லாம் வந்து இதே மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். இது வந்து விரும்பி எல்லாருமே, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வாசனையும் டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இருக்க பாக்கி எல்லாமே போட்டு நம்ம இதே மாதிரி எல்லாமே பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதை நாம் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கலர் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள், செமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதே மாதிரி செஞ்சு நீங்களும் அசத்துங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. வணக்கம், தேங்க்யூ. பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க.